ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வர மே 1 முதல் நம்ம வீட்டு பட்ஜெட்டை பாதிக்கக்கூடிய வகையில் கேஸ் சிலிண்டர் விதிகளில் சில அதிரடி மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ குறிப்பாக பார்த்திங்கன்னா சிலிண்டர் முன்பதிவு செய்கிறதுல இருந்து டெலிவரி வரைக்கும் மத்திய அரசு சில புதிய கட்டுப்பாடுகளாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன்னா இந்த விதிகள் தெரியலாட்டினா நீங்கள் சிலிண்டர் வாங்குறதுல பெரிய சிக்கல் ஏற்படலாம். சரி, அந்த முக்கியமான 5 மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமான மாற்றம் என்னென்னா, சிலிண்டர் முன்பதிவு செய்கிறதுக்கான கால இடைவெளி இப்போ மாற்றிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு சிலிண்டர் வாங்கினதுக்கு அப்புறமா அடுத்த சிலிண்டரை எப்போ புக் பண்ணலாம் அப்படிங்கிறதுல புதுசாக கட்டுப்பாடுகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு சிலிண்டர் வாங்கி 21 நாள் கழித்து தான் அடுத்த சிலிண்டர் நீங்கள் முன்பதிவு செய்யலான்னு இருந்துச்சு. ஆனால் இனிமேல் அந்த இடைவெளி 25 நாட்களாக அதிகரிச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் சிலிண்டர் வாங்கி 25 நாட்கள் முடிஞ்சால் மட்டும்தான் அடுத்த சிலிண்டருக்கு நீங்கள் புக் பண்ண முடியும். சப்போஸ் இப்போ நீங்கள் கிராமப்புறத்தில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் அதிகமாக, அதாவது 45 நாட்கள் வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மத்திய அரசு ஏன் இந்த ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்கன்னா, சிலிண்டரை பதுக்கலை முழுமையாக தவிர்க்கிறதுக்கும் எந்தவித தட்டுப்பாடு இல்லாமல் எல்லா மக்களுக்கும் சிலிண்டர் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நடைமுறையை அமல்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற 2வது முக்கியமான மாற்றம் என்னென்னா, கட்டாய ஓடிபி முறை. இது உங்கள் சிலிண்டர் பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிக சிறந்த வழிமுறை. இதுக்கு முன்னாடி நம்ம கேஸ் ஏஜென்சியில் இருந்து வர ரசீதை மட்டும்தான் காமிச்சு நம்ம சிலிண்டர் வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இனிமேல் வெறும் ரசீதை மட்டும் காட்டுனா உங்கள் சிலிண்டர் உங்கள்கிட்ட தர மாட்டாங்க. இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிலிண்டரை முன்பதிவு செஞ்ச உடனே உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிற்கு ஒரு தற்காலிக எண் இருக்குல்ல, அதாவது ஓடிபி எண் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ சிலிண்டர் உங்கள் வீட்டுக்கு விநியோகம் செய்ய வரப்போ அந்த டெலிவரி பாய்கிட்ட உங்கள் ஓடிபி நம்பரை காமிக்கணும். சொன்னால் மட்டும்தான் சிலிண்டர் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இதனால் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக உங்கள் சிலிண்டர் உங்களுக்கு தெரியாமல் வேறு யாருக்கும் முறைகேடாக பெறுவதை தடுக்க முடியும். அதாவது சரியான வாடிக்கையாளர்களுக்கு சிலிண்டர் போய் சேருது அப்படிங்கிறத இது 100% உறுதி செய்யும். அதனால இனிமே சிலிண்டர் டெலிவரிக்கு வர்றப்போ உங்கள் மொபைலை ரெடியாக கையில் எடுத்து வச்சுடுங்க. 3வதாக நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்ப முக்கியமானது. இதுதான் ஆதார் EKYC கட்டாயம். குறிப்பாக நீங்கள் சிலிண்டருக்கு அரசாங்கம் கொடுக்குற மானியம் பெறுபவராக இருந்தாலோ இல்லாட்டினா உஜ்வாலோ திட்டத்தின் கீழ் சிலிண்டர் வாங்குபவராக இருந்தாலோ இந்த தகவல் உங்களுக்கு தான். நீங்கள் என்ன செய்யணும், வாடிக்கையாளர் எல்லாரும் தங்களுடைய EKYC எலக்ட்ரானிக் நோ யுவர் கஸ்டமர் நடைமுறையை, அதாவது உங்கள் விவரங்களை டிஜிட்டல் முறையில் சரிபார்க்கிற வேலையை உங்கள் கேஸ் ஏஜென்சியில் போயிட்டு உடனே முடிச்சிருக்கணும். இதனை செய்யலாட்டினா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோமெட்ரிக் இல்லாட்டினா ஆதார் மூலமாக உங்கள் விவரங்களை நீங்கள் சரிபார்க்கலைன்னா வர மே 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய மானியம் நிறுத்தப்படலாம். அது மட்டும் இல்லாமல் சிலிண்டர் முன்பதிவு செய்கிறப்ப கூட உங்களுக்கு பெரிய சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் மானியம் தொடர்ந்து கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே உங்கள் ஏஜென்சியை தொடர்பு கொண்டு EKYC அப்டேட்டை முடிச்சிடுங்க. 4வதாக நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம், நடைமுறையில் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை, அதுதான் உங்களோட மொபைல் எண்ணை புதுப்பிக்கிறது. அதாவது உங்கள் மொபைல் எண்ணை அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இனிமேல் சிலிண்டர் வாங்கும்போது ஓடிபி முறை 100% கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இதனால் உங்கள் கேஸ் இணைப்போட நீங்கள் இப்போ பயன்படுத்துகிற சரியான மொபைல் எண் இணைக்கப்பட்டிருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் கேஸ் கனெக்ஷன் வாங்குறப்ப கொடுத்த
பழைய நம்பர் வந்து பழைய நம்பராக இருந்தாலோ இல்லை இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஃபோன் நம்பர் மாற்றிருந்தாலோ உங்கள் மொபைல் எண் வந்து இன்னும் இணைக்கப்படாமல் இருந்தாலோ தயவு செஞ்சு தாமதிக்காதீங்க. உடனே உங்கள் கேஸ் ஏஜென்சியை அணுகி உங்களோட புதிய எண்ணை வந்து பதிவு செஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து சிலிண்டர் புக் பண்ணும்போது உங்கள் மொபைல் எண்ணுக்கு வரக்கூடிய அந்த ஓடிபி இருந்தால் மட்டும்தான் சிலிண்டரை வாங்க முடியும். அதனால் உங்கள் மொபைல் நம்பரை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது இப்போ ரொம்பவே அவசியம். கடைசியாக நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரோடைய பாக்கெட்டையும் பாதிக்கக்கூடிய சிலிண்டர் விலை மாற்றம். பொதுவாக எண்ணெய் நிறுவனங்கள் சர்வதேச கச்சா எண்ணெய் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப தான் ஒவ்வொரு மாதத்தோட முதல் தேதியிலையும் சிலிண்டர் விலையை வந்து நிர்ணயிப்பாங்க. ஸோ அந்த வகையில் வர மே 1 புது விவரங்கள் வந்து வெளியாக போகுது. ஸோ விலை உயருமா இல்லாட்டினா குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக அளவில் வந்து நிலவி வரும் சூழல்கள், அப்புறம் வந்து கச்சா எண்ணெயோட விலை மாற்றங்களால் மே 1 முதல் வீட்டு உபயோக அப்புறம் வந்து வணிக ரீதியான சிலிண்டர்களோட விலைகளில் வந்து மாற்றங்கள் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் ஏற்கனவே சிலிண்டர் விலையில் சில உயர்வுகள் இருக்கிறத வந்து நம்ம பார்த்தோம். ஆனால் அதிகாரமாக அறிவிப்பு எப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மே 1 காலையில் இதை பற்றின தெளிவான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியாகும். அப்போ தான் வந்து விலை வந்து எவ்வளவு அதிகரிச்சிருக்கு இல்லை குறைஞ்சிருக்கு அப்படின்றது துல்லியமான தகவல் வந்து நமக்கு தெரியும். ஸோ அதனால் மே மாதம் உங்கள் பட்ஜெட்டை திட்டமிடுறதுக்கு முன்னாடி இந்த விலை மாற்றங்களையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மே 1 முன்னாடி உங்களோட இகேஒய்சி அப்புறம் வந்து மொபைல் எண்ணை வந்து அப்டேட் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எந்த தடையுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து கேஸ் சிலிண்டர் வந்து கிடைக்கும். இதுபோல் இப்போ கொண்டு வந்திருக்கிற அந்த 25 நாள் கேப் ரூலையும் நீங்கள் மனசில் வச்சு உங்கள் வீட்டு சமையல் தேவைகளை வந்து சரியாக திட்டமிட்டு புக் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற வந்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுபோல் ரொம்ப முக்கியமான பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.